வாங்க சார். பணம் வந்தோம். எவ்வளோங்க சார் வேணும்? ஒன்லி 1000 rupees. ஓகேங்க சார். சார் கரெக்டாக கட்டிடுவீங்களா வாரம்? எஸ் சார். ஓகேங்க சார். உங்கள் நேம் எடுத்துக்கிட்டாரு, அமௌண்ட் வாங்கிக்கலாம். சரிங்க சார். அமௌண்ட் எதுக்கு வாங்க வந்திருக்கீங்க? இங்கே பக்கத்தில் காசு கட்டணும். ஓட ஆமாம், ஏற்கனவே 3 பேர் வந்தாங்க. 1000 ரூபாய் கட்டினா 2000 ரூபாய் தரேன், 2000 ரூபாய் கட்டினா 3000 ரூபாய் தரேன்னு சொன்னாங்களா? அங்கேயாங்க சார்? என்னங்க சார் நீங்கள் இந்த காலத்தில் இப்படி இருக்கீங்க? செய்தியெல்லாம் பார்க்கவே மாட்டீங்களா? செய்தி நீங்களும் பார்க்குறதில்ல, பார்க்குறவங்களையும் விட்டுறதில்ல. எப்போ பார்த்தாலும் உங்கள் வீட்டில் சீரியல் பார்ப்பாங்க, இல்லைனா ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாங்க. பிள்ளைங்களையும் செய்தி பார்க்க வைக்கிறதில்ல. என்னங்க சார் இப்படி இருக்கீங்க? நிறைய நியூஸ் போயிட்டுருக்கா இல்லையா? என்னோடய வேலை என்ன? ஃபைனான்ஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா கொடுத்துருவேன். எனக்கு அதை பற்றியெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் ஃபைனான்ஸ்லேயே ரொம்ப நல்ல ஃபைனான்ஸ் தராங்க, சரிங்களா? அங்கே ஏமாற்றிட்டு போயிடுவாங்க, சரிங்களா? அதனால் நீங்கள் வேறு ஏதாவது தேவைக்குன்னா வாங்குங்க. அது மட்டும் இல்லை, நியூஸில் எவ்வளோ போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கூட மைவி திரியில் ஏமாற்றிருக்காங்க, போலின்னு சொல்லிட்டு நிறைய இந்த மாதிரி நிறைய பேரில் நிறைய மோசடி நடந்துகிட்ருக்கு. இன்னமும் நீங்கள் இந்த காலத்திலே இருக்கீங்க. உழைச்சாதான் காசு, சரிங்களா? இப்போ எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருக்கு, அதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் சம்பாதிக்கலாம். அதை விட்டுட்டு நீங்கள் யாரே தெரியாது விட்டுட்டு 500 ரூபாய் கொடுத்தா 1000 ரூபாய் தராங்க, 1000 ரூபாய் கொடுத்தா 2000 தராங்க. இன்னமும் நம்பிட்டு இருக்கீங்க. நீங்களும் 4 பேர்த்துக்கு போய் சொல்லுங்கள், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, வாங்கக்கூடாது, கட்டக்கூடாதுன்னு. போய் முதல்ல நியூஸை பாருங்கள் சார். எப்போ பார்த்தாலும் மற்றதையே பார்த்துட்டு இருக்கீங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் பார்க்க சொல்லுங்கள், சரிங்களா? இப்போ நான் நினச்சா கொடுத்துட்டு உங்ககிட்ட வட்டி வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். எனக்கு அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை. உங்களுக்கும் கொஞ்சம் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன், சரிங்களா? இந்த மாதிரி சார் எனக்கு சொல்லவே முடியல. நிறைய இருக்குது, எஜுகேஷன் கோட் இருக்குது, நிறைய செலவு உங்களுக்கு திடீர்னு வந்து அதுக்காக வாங்க வரீங்கன்னு பார்த்தா இந்த மாதிரி விதத்துக்குலாம் வந்துட்டாங்க. முதல்ல கிளம்புங்க. சாரி. என்னங்க இப்படி இருக்காங்க? ஒரு ஃபைனான்ஸ் கேட்க வந்தாங்கன்னா எதுக்கு தான் கேட்கணுன்னே இல்லாமல் வந்திருக்காங்க. இந்த காலத்தில் யாராவது 1000 ரூபாய் கொடுத்தா 2000 ரூபாய் தருவாங்களே பாருங்கள். எப்போ பார்த்தாலும் இதை சொல்லியே 2-3 பேர் வந்தாங்க. அதனால தான் இவங்களையும் திட்டி அனுப்பிச்சினேன். தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள செய்தி பார்க்க வைங்க. இது மட்டும் இல்லை, நிறைய விஷயத்த பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் அல்லது 1/4 மணி நேரம் செய்தி பார்க்க வைங்க. நம்ம குழந்தைங்களையும் செய்தி பார்க்க வைங்க. அவங்கக்கிட்ட செய்தி பார்க்க சொல்லி அவங்க என்ன பார்க்குறாங்க, என்ன கற்றுக்குறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லிக் கொடுங்க. சின்ன வயசுலேருந்தே இப்போ நியூஸ் பார்க்குறதுல என்னென்ன தெரிஞ்சுக்கிறாங்கிறது சொல்லிக் கொடுங்க. இந்த மாதிரி நிறைய மோசடி சம்பளம் நடக்குது. அதனால் அதுலேருந்து நாம் நம்மளை தான் பாதுகாக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அதை மாதிரிலாம் ட்ரை பண்ணாதீங்க. நல்லதே பண்ணி நல்லா தான் இருக்கும். கைஸ், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.